ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகமானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். முந்தினவரும் பிந்தினவருமானவரே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஐயா சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவனே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே எனக்கும் எங்களுக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருவராய் வெறி அதிசயங்களை செய்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற எங்கள் தேவனே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. உம்மை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிற தேவரீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சபையாய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒரே குடும்பமாய் உம்முடைய ஒரே நாமத்தை ஒரே இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஏசப்பாவை. நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் துதிக்கலாம். நம்முடைய உதடுகள் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளம் கர்த்தரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கட்டும், துதிக்கட்டும். எவ்வளவு கர்த்தரை துதிக்க முடியுமோ, எவ்வளவு சத்தமா இயேசுவை மகிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவு எல்லாரும் சபையார் எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். தேவரீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை துதிப்பது நலமானது என்று வேதம் சொல்லுகிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ராஜாதி ராஜாவின் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிப்போம். முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூர்ந்து ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த துதி வேளையில, முதல் ஜெப வேளையில கர்த்தர் நம்ம எல்லாரையும் பலப்படுத்துவாராக, தம்முடைய ஆவினாலே நிரப்புவாராக. தேவ பிரசன்னத்தினால் நாம் எல்லாரும் நிரப்பப்பட வரைக்கும் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இந்த அமைதியான ஆராதனை பகுதி ஆசீர்வதித்து தரும்படிக்கு நம்ம எல்லாரும் வேண்டிக் கொள்ளலாம். நமது இருக்கிற எல்லன் ஜீவன் பிரதர் முன்பதாக வந்து இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படிக்கு, எல்லா பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படிக்கு, பாடல் பகுதிகள், சங்கீத பகுதிகள், ஆராதனை பகுதிகள், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். வர வேண்டிய எல்லாரையும் கர்த்தர் கூட்டி சேர்க்க கர்த்தர் நாள் கூட்டத்தை ஆசீர்வதித்து தரும்படிக்கு சௌரோடு சேர்ந்து நாம வேண்டிக் கொள்ளலாம். ಮಹಿಮೆ ಕರ್ತನೆ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ. ಇಂದು ಎಂದೆಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದ ದೇವನೇ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ನೀವು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತವೇ. ತಮ್ಮ ಅನಾದಿ ಕಾಲದ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಯೇಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಈಗೋ ಯೂದರಿಗೆ ಕರ್ತನೆ ಈ ಶನಿವಾರ ಕರ್ತನೆ ಅದು ಸಬ್ಬಾತ್ ದಿನವಾಗಿ ಆರಾಧಿಸಿದಂಥ ದಿನ ಕರ್ತನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮಗಾದರೋ ಕರ್ತನೆ ಯೇಸಪ್ಪ, ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ, ನಮ್ಮ ಪಾಡುಗಳಿಗಾಗಿ ಸ್ವಾಮಿ ನೀವು ಕಲ್ವಾರಿ ಶಿಲ್ಬೆಯಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಮರಣ ಹೊಂದಿಯಪ್ಪ. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಭೂಸ್ಥಾಪನೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂಥ ದಿನ ಕರ್ತವೇ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಈಗೋ ಶುಭ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ, ನಾಳೆ ದಿನಕ್ಕಾಗಿ ಸ್ವಾಮಿ ನನ್ನ ದೇವಾದಿ ದೇವನು ಕರ್ತವೆ ಅಪ್ಪ ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ ಎದ್ದಂಥ ದಿನಕ್ಕಾಗಿ ಎಸಪ್ಪ ನಾವು ಕರ್ತವೆ ನಾವು ಸ್ತೋತ್ರಗಳಿಂದ ಸ್ತುತಿಗಳಿಂದಲೂ ಆಯಕ್ತ ಪಡವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಿದ್ವಿ ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಹಲ್ಲೆಲೂಯ, 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 ಹಲ್ಲೆಲೂಯ. ಕರ್ತವೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ವಾಮಿ ಎಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಎಂದೆಂದಿಗೂ
ಎಂದೆಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದ ದೇವನೇ, ಇಂದಿಗೂ ಏಕ ರೀತಿಯಾಗಿರುವ ದೇವನೇ, ಪ್ರಪಂಚದಂತೆಲ್ಲ ಕರ್ತನೆ ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ದಿನವನ್ನು ಕರ್ತನೆ ಈ ವಿಶ್ರಾಂತಿ ದಿನವನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಿರುವಾಗ ನಮಗೂ ಕೂಡ ಅಂತ ಸೌಭಾಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ, ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಲೋಕದಲ್ಲೆಲ್ಲ ಪ್ರಪಂಚದಲ್ಲೆಲ್ಲ ಕರ್ತನೆ ಮರಣಕರವಾದ ಭೀತಿಯಿಂದಲೂ ವೇದನೆಯಿಂದಲೂ ಬಾಧೆ ಪಡುತ್ತಿರುವಾಗಲೂ ಸಹಿತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ನಿನ್ನ ಕಟಾಕ್ಷ, ನಿನ್ನ ಅನುಗ್ರಹ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ನಾವು ನೆಲ ನಿಂತಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಿದ್ವಿ ಕರ್ತನೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಇಂದಿನ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ಕಾಲದಲ್ಲಿ ಎಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಇಂಥ ಒಂದು ಶುಭಕರವಾದಂಥ ಆರಾಧನೆ ಅಪ್ಪ ನೀವು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನೀವು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಆರಾಧನೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಿದ್ವಿ ಕರ್ತನೆ. ಹಾಲಲೂಯ ಹಾಲಲೂಯ ಹಾಲಲೂಯ. ಮಧ್ಯಾಹ್ನಕ್ಕಾಗಲಿ ಈರುಳಿಗಾಗಲಿ ಹಾರಿ ಬರುವ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂಥ ಅಂಧಕಾರದ ಕ್ರಿಯೆಗಳಾಗಿರಬಹುದು ಸ್ವಾಮಿ, ವ್ಯಾಧಿಗಳಾಗಬಹುದು ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಹಲ್ಲೆಲೂಯ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ವಿಶೇಷವಾಗಿ ಕರ್ತವೆ ಅಪ್ಪ ಈ ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿ ಎರಡನೇ ಭಾಗವಾಗಿ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ನೀವು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ದೇವನಾಗಿದ್ದೀ ಕರ್ತನೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಕರ್ತನೆ 10 ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಒಂದಾದರೂ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಸಮೀಪಿಸಲೇ ಇಲ್ಲ. ಹಾಲೆಲೂಯ ಹಾಲೆಲೂಯ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಯೇಸುವೇ ಸ್ತೋತ್ರ, ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರ. ದೇವರೇ ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಿದ್ದೀವಿ, ಘನಪಡಿಸುತ್ತಿದ್ದೀವಿ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ಮರೆಯಲ್ಲಿ, ನಿನ್ನ ರೆಕ್ಕದ ಮರೆಯಲ್ಲಿ, ಬಾಹುಬಲದ ಮರೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಭದ್ರಪಡಿಸು, ಭದ್ರಪಡಿಸು ಸ್ವಾಮಿ, ಭದ್ರಪಡಿಸು ಕರ್ತನೆ. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಭದ್ರಪಡಿಸು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ವಿಶೇಷವಾಗಿ ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಆರಂಭದಿಂದ ಹಿಡಿದು ಅಂತ್ಯದವರೆಗೂ ಸಹಿತ ಪವಿತ್ರಾತ್ಮದವರ ಮೂಲಕ ನಡೆಯಲ್ಪಡಲಿ ಕರ್ತನೆ. ಹಾಲೆಲೂಯ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಹಾಲೆಲೂಯ. ಇದು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದವರು ಮಾತ್ರವೇ ಈ ಆರಾಧನೆ ನಡೆಸಿಕೊಡುವರಂತ ಕಾಣಲ್ಪಡಲಿ. ಹಾಡಿನ ಭಾಗದಲ್ಲಿ ಆಗಿರಬಹುದು, ಸಾಕ್ಷ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ಆಗಿರಬಹುದು, ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ ಆಗಿರಬಹುದು. ಹಾಲೆಲೂಯ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ದೈವ ಸೇವಕರು ಸ್ವಾಮಿ ಯೇಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಅವರು ಆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನೀವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು ಕರ್ತನೆ. ಹಾಲೆಲೂಯ ಹಾಲೆಲೂಯ. ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸು ಕರ್ತನೆ, ಬಲಪಡಿಸು. ಯಾರು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೋ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೊಸ ಬಲದಿಂದ ತುಂಬಿಸು ಕರ್ತನೆ. ಪವಿತ್ರಾತ್ಮ ಶಕ್ತಿಯಿಂದ ಪರಿಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ ತುಂಬಿಸು ಕರ್ತನೆ. ಯಾರಾದರೆ ನಮಗೆ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿ, ಯಾರಾದನೆ ಪುನರುತ್ಥಾನ ಬಲವಾಗಿ, ಯಾರಾದರೆ ನಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ನೀನು ನಡೆಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಕೊಡಿ ಸ್ತೋತ್ರ. ಹಾಲೆಲೂಯಾ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲ ಘನಮಾನ ಮಹಿಮೆಗಳು ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ಜೀವವುಳ್ಳ ದೇವನೇ. ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயா. பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆத்துமனேசர் கோயிரட்டையும் உடைய பாடல்கிற நம்ம நடத்துவார்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 வேதம் சொல்லுகிறது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காரணம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய துதியை சொல்லி வருவதற்காகவே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு தேவனுடைய நாமத்தை மாத்திரம் நாம் பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருப்போமானால் நிச்சயம் அவருடைய வார்த்தையின்படி அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது போலவே அவருடைய வலது கரத்திலே நம்மை அவர் மறைத்து கொள்ளுகிற தேவன், அவருடைய செட்டைகளின் நேடிலே நம்மை மறைத்து கொள்ளுகிற தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நட்சத்திரங்களை கூட பெயர் சொல்லி அழைத்த தேவன், அதே தேவன் தான் உங்களையும் என்னையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, அவர் துதி சொல்லி வரவே
தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். சேர்ந்து உற்சாகமாக கரங்களை எல்லாரும் தட்டி கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து நாம் உற்சாகமாய் நாம் மகிமைப்படும். தேவனுடைய நாமம் அது நம் மூலமாக மகிமைப்படுவதற்காகவே தேவன் நம்ம இந்த நாளிலும் அவர் ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறாரே. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர்கள் நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் நம்மத்தில் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. அற்புதங்கள் செய்தவரே
முன்குறித்தார் நம்மை அழைத்தார் மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார் மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார் துதி பாடுவார் பெஞ்சமே இயேசுவை துதி பாடுவார் பெஞ்சமே இயேசுவை அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே முன்னறிந்தார் முன்குறித்தார் நம்மை அழைத்தார் மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார் மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார் மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மையும் அவர் அழைத்திருக்கிறார். என் உள்ள கைகளிலே நான் உங்களை வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தது. ஆகவே நாங்கள் எந்த காரியத்தை குறித்தும் எந்த சத்துருவின் சூழ்ச்சிகளை குறித்தும் எந்த வைரஸ் குறித்தும் நமக்கு கவலை வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவனும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நின்னந்தே ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ பயமில்ல. எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஆகவே எனக்கு ஒரு பயமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கையோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர் மீது தான் நான் நம்பிக்கையை வைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் வெட்கப்பட விடுகிற தேவன் என்று சொல்லி. ஆகவே துருத்தின் ஆழத்தில் சொல்லு, நீ நம்பிதாத்தனே ஜீவலோக சொல்லுவன் சேர்த்து பாடி கத்தினாமல் ನಾನು ನಂಬಿದಾತನೇ, ನೀನೆ ನಂಬಿಕಸ್ತನೇ, ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವ
ಆತನೇ ನಾನು ನಂಬಿದಾತನೇ ನೀನೇ ನಂಬಿಕಸ್ತನೇ ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವಾತನೇ Hallelujah, 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 Hallelujah. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಓ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ ಮನ ಮರುವಾತನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ಓ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ ಮನ ಮರುವಾತನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. Hallelujah, 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 Hallelujah. ನಿಮಗೆ
ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಓ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ, ಮನ ಮರುಗುವಾತನೇ, ನನ್ನ ಜೊತೆ ಕಾರನೇ, ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ಓ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ, ಮನ ಮರುಗುವಾತನೇ, ನನ್ನ ಜೊತೆ ಕಾರನೇ, ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. Hallelujah, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். தெலுங்கு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்ம இருக்கிற பாபு வருது, ஒரு தெலுங்கு பாடலை பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு స్తోత్రం. ఒక క్షణమైన నా దేవా నిన్ను విడిచి నేను ఉండలేను నా ప్రభువా. నాకు నీవు తోడుగా నీడగా నా కాపరిగా నన్ను ఆదుకుంటే నా దేవుడుగా నా ప్రభువా ఎల్లప్పుడు 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 నన్ను కాచి కాపాడే దేవుడువని నా ప్రభువా నీవే నా తోడు నీడవని యేసయ్యా నీ సన్నిధికి వచ్చాము తండ్రి. బలపరచుము ప్రభువా, బలపరచుము. ఒక క్షణమైన నిన్ను వీడి ఉండలేనయ్యా నా యేసయ్యా. యేసయ్యా, 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 యేసయ్యా.
క్షణమైన నిన్ను వీడి ఉండలేనయ్యా నా యేసయ్యా. ఒక క్షణమైన నిన్ను వీడి ఉండలేనయ్యా నా యేసయ్యా. నశించిపోతున్న నన్ను బ్రతుకించినావయ్యా యేసు. కృషించిపోతున్న నాలో వెంచేసినావయ్యా యేసు. నశించిపోతున్న నన్ను బ్రతుకించినావయ్యా యేసు. కృషించిపోతున్న నాలో వెంచేసినావయ్యా యేసు. నీ కార్యములెంతో ఆశ్చర్యకరములయ్యా. నీ వాగ్దానములెంతో నమ్మదగినవయ్యా. యేసయ్యా, 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 యేసయ్యా. ఒక క్షణమైన నిన్ను వీడి ఉండలేనయ్యా నా యేసయ్యా. ఒక క్షణమైన నిన్ను వీడి ఉండలేనయ్యా నా యేసయ్యా. లోతైన దీవెనయ్యా. నీ తలంపులు ఎంతో మధురము నా యేసయ్యా. యేసయ్యా, 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 యేసయ్యా. ఆమేన్. హల్లెలూయా. നമ്മളെല്ലാവരും മുളങ്കാൽ പടിയിട്ട് ചെടിക്കണം. കത്തനമേ പരിശുദ്ധപ്പെടുത്തുമ്പടിക്ക് കത്തൻ മുഴു സഭയെ കത്തൻ പരിശുദ്ധപ്പെടുത്തുമ്പടിക്ക് குடும்பங்களை கத்தர் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு இந்த பரிசுத்த தேவனை தரிசிக்க வந்திருக்கிற நாம் அவரை வேதம் சொல்லி பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை ஆராதிகள வேதம் சொல்லியிருக்க
எல்லாரும் கேட்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. இந்த நாளிலே அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. நம்மை புதுப்பிக்க, நம்மை பரிசுத்தப்படுத்த ஏசப்பா நம்முடைய கிருபை நமக்கு கட்டளையிடும்படிக்கு நம்ம எல்லாரும் ஏசப்படல வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, தாவீது சொன்னது போல நம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானதையா, ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது. அந்த கிருபையின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். எல்லாரும் கேட்கலாம். அப்பா, உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஐயா. உம்முடைய மிகுந்த கிருபையின்படி என் குடும்பத்துக்கு இறங்கும். உம்முடைய மிகுந்த கிருபையின்படி என் சபைக்கு இறங்கும். எல்லாருடைய இறக்கத்துக்காய் கொஞ்ச நேரம் அன்றாடுவோம். அவர் கிருபை நிறைந்த தேவனுடைய வேதம் சொல்லுகிறது. அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவர். ஆமென். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லியிருக்கிறார். ஆமென். நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று. ஹல்லேலூயா. ஆமென். தேவ இரக்கத்தை இந்த நாட்டில் அதிகமாய் பெற்றுக்கொள்வோம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படிக்கு, இரக்கத்தை பரம்படிக்கு தைரியமான கிருபாசன தண்டையில நம்ம எல்லாரும் நெருங்கி சேருவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு வார்த்தை கேட்போம். ஏசப்பா, என்னை உம்முடைய கிருபையினால் நிரப்பி என்னை பரிசுத்தப்படுத்தும். வேதம் சொல்லுறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று. ஹல்லேலூயா. ஏசப்பாவே அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். ஆமென். நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் பிரசன்னமாகட்டும் ஐயா. உம்முடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, அதுபோல இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. அழிவுக்கு விலக்கி காத்த கிருபை ஐயா. ஆமென். தேவ கிருபை பிரசன்னமாகட்டும். உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிற தேவ கிருபை, உம்முடைய பிள்ளைகளை நீதிமான்களாக மாற்றுகிற தேவ கிருபை, பாவங்களை மன்னிக்கிற தேவ கிருபை, ஆமென், அக்கிரமங்களை மீறுதல்களை பொறுக்கிற தேவ கிருபை எல்லார் மேலும் பிரசன்னமாக வேண்டும் என வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. சிறியோர், பெரியோர், வாலிபர், வயதானோர், இங்கு வந்திருக்கிற எல்லார் மேலும் அந்த தேவ கிருபை பிரசன்னமாகட்டும். எல்லாரும் வேண்டிக் கொள்வோம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். கிருபையின் காலங்கள் சீக்கிரமாக முடிய போகிறது. அப்பொழுதாக தேவ பிள்ளைகள் தேவ இரக்கத்தை, கிருபை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாருடைய கிருபைக்காய் மன்றாடுவோம். எல்லாருடைய கிருபைக்காய் கேட்போம். எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா, என் மேல் கிருபையாயிரும். எங்கள் எல்லார் மேலும் கிருபையாயிரும். சபைக்கு உடைய கிருபை தேவை ராஜா. சபை மக்களுக்கு உடைய கிருபை தேவை. இங்க வந்திருக்கிற எல்லார் மேலும் அவருடைய அளவில்லாத கிருபை பிரசன்னமாக்குவீராக. எங்கள் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய கிருபையினாலே பரிசுத்தப்படுத்துவீராக. தாவீது சொன்னது போல மிகுந்த கிருபையின்படி இறங்கி மீறுதல்கள் நீங்க, அக்கிரமங்கள் நீங்க, வந்திருக்கிற எல்லாரையும் சுத்திகரிங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் கிருபை தாங்க. யாவர் மேல் நம்முடைய கிருபை உண்டாயிருப்பதாக. தேவனே, நம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரனுடைய சட்ட நிலை வந்தடைகிறார்களே ஐயா. உம்முடைய சட்டை மறைவாகிய உம்முடைய சமூகத்தில், உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிற யாவர் மேலும் உம்முடைய கிருபை பரிபூர்ணமாய் இருக்கட்டும். உம்முடைய கிருபையின்படி எல்லாருடைய அக்கிரமங்கள் நீங்க ஒவ்வொரு சுத்திகரிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கிற கிருபை தொடர்ந்து விளங்க பண்ணுவீராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் நாம் தேவ சமூகத்திலே எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று சங்கீத பகுதியை வாசிக்கலாம். எல்லாரும், சபையார் எல்லாரும் இதற்கெல்லாம் நம்ம இருக்கிற பாண்டியன் பிரதர் முன்பதாக வந்து சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை வாசிப்பார்.
மாறி மாறி வாசிப்போம். சகோதரர் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது சபையார் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கடைசி வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் நாம் மாறி மாறி வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை வேண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்பார். ஆமென். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் பிதாவே, வாசித்து கேட்ட சங்கீத போது நல்ல அனுபவங்களை எங்களுக்கு தார். பயத்துடனே பக்தியுடன் எங்களுக்கு ஆராதனை செய்ய உதவி செய்யும். உடைய பாதத்தை முத்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்லாது அவர் அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையின்படி உம்மையே அண்டி ஜீவித்து பாக்கியவான்களாக எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள். எகிப்துடைய தலைசங்கங்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அது நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகி அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கை நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தரை நாம் ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா. மதில் இருக்கிற பிரசவரவர் முன்பதாக வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது வேதத்திலே தாவீதிலே எழுதப்பட்ட அவருடைய நாட்கள் நடந்த சம்பவம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 24 அதிகாரம் 25 வசனத்திலே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதித்தார்கள். வாதை நின்று போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதனை செய்யும் போது தேசத்தில் இருக்கிற வாதை, குடும்பங்கள் இருக்கிற வாதை எல்லாவற்றையும் கர்த்தர் அதம் பண்ணி போடுவார். ஹல்லேலூயா.
அதில் எல்லாரும் கருத்தாய் நம் கர்த்தரை ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேர் இந்த இடத்துல சந்தோஷமா வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் பாடியாக மகிழ போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அல்லேலூயா. பாடி பாடியாக மகிழ்ந்திடுவேன். அவரோட நாமத்தை நாம் பாட வந்திருக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமாக பாடுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பாடி பாடியாக மகிழ்ந்திடுவேன். உம்மையே நான் பாடி பாடி உள்ள மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. பாடி பாடியாக மகிழ்ந்திடுவேன். உம்மையே நான் பாடி பாடி உள்ள மகிழ்ந்திடுவேன். நல்லவரே, வல்லவரே, நாளெல்லாம் என்னை காப்பவரே. நல்லவரே, வல்லவரே, ஆமாப்பா, நாளெல்லாம் என்னை காப்பவரே. அல்லேலூயா. பாடி பாடியாக மகிழ்ந்திடுவேன். உம்மையே நான் பாடி பாடி உள்ள மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. பாடி பாடியாக மகிழ்ந்திடுவேன். உம்மையே நான் பாடி பாடி உள்ள மகிழ்ந்திடுவேன். நீரே நம்பிக்கை, நீரே நடைக்கலம், நீர்தானே என்றென்றுமே துணையாயிருக்கிறீர். நீரே என் நன்மை, நீரே என் அடைக்கலம், நீதானே என்றென்றும் துணையானவர். நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலம், நீதானே என்றென்றும் துணையானவர். உம்மையே நான் பாடி பாடி உள்ள மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. பாடி பாடியாக மகிழ்ந்திடுவேன். உம்மையே நான் பாடி பாடி உள்ள மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. பாடி பாடியாக மகிழ்ந்திடுவேன். நல்லவரே, கரங்களை உயர்த்தி இயேசுப்பா, எங்களுக்கு இந்த இவ்வளவு வருஷம் நீ நல்லவராய் இருந்திருப்பா. காப்பவரே, நல்லவரே, வல்லவரே, நாளெல்லாம் என்னை காப்பவரே. அல்லேலூயா. பாடி பாடியாக மகிழ்ந்திடுவேன். உம்மையே நான் பாடி பாடி உள்ள மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. பாடி பாடியாக மகிழ்ந்திடுவேன். உம்மையே நான் பாடி பாடி உள்ள மகிழ்ந்திடுவேன். நீரே ரட்சகர், நீரே விடுதலை, நீதானே என்றென்றுமே மேலானவர். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நாம் கூட இருக்கிறார். உம்மையே நாம் ஆராதிக்க வந்த பரமேஸ்வரர். நீரே ரட்சிப்பர், நீரே விடுதலை, நீதானே என்றென்றும் மேலானவர். நீரே ரட்சிப்பர், நீரே விடுதலை, நீதானே என்றென்றும் மேலானவர். உம்மையே நான் பாடி பாடி உள்ள மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. பாடி பாடியாக மகிழ்ந்திடுவேன். உம்மையே நான் பாடி பாடி உள்ள
பாடி பாடி உள்ள மகிழ்ந்திடுவே அல்லேலூயா பாடி பாடி அக மகிழ்ந்திடுவே நல்லவரே உலகமே வல்லவரே என்னை காப்பவரே நல்லவரே வல்லவரே நானெல்லாம் என்னை காப்பவரே அல்லேலூயா பாடி பாடி அக மகிழ்ந்திடுவே உம்மையிடம் பாடி பாடி உள்ள மகிழ்ந்திடுவே அல்லேலூயா பாடி பாடி அக மகிழ்ந்திடுவே உம்மையிடம் பாடி பாடி உள்ள மகிழ்ந்திடுவே ஏசப்பா நீர் என் வாழ்க்கையில் வந்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா என் வாழ்க்கையில் நீர் இல்லைன்னா தான் நான் ஒன்றுமே இல்லை ஏசப்பா உங்க கிருபை மட்டும் எங்களுக்கு போதும் ஏசப்பா உங்க கிருபை இல்லைன்னா நாங்க இந்த இடத்துல இருக்க மாட்டோம் ஏசப்பா போகும்போதும் வரும்போதும் எங்களை பாதுகாத்து கொண்ட தேவன் ஏசப்பா இப்ப இருக்கிற இந்த கொடூர வியாதியிலிருந்து எங்களை காத்து கொண்டீங்களே அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நம்ம எல்லோரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஏசப்பா உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் ஏசப்பா உங்க கிருபை மட்டும் எங்களுக்கு போதும் ஏசப்பா மனுஷங்களோட தயவு வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் ஏசப்பா உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு என்னை காண்பவரே என்னை காப்பவரே என்னை காண்பவரே என்னை காப்பவரே நாளெல்லாம் கண்மணி போல் நடத்தீரே நாளெல்லாம் கண்மணி போல் நடத்தீரே உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்திரே பாதையெல்லாம் கையிலே நீ தூக்கி சுமந்திரே போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்திரே பாதையெல்லாம் கையிலே நீ தூக்கி சுமந்திரே பகலினிலும் இரவினிலும் பகலினிலும் இரவினிலும் தூங்காமல் கண்விழித்து பாதுகாத்திரே தூங்காமல் கண்விழித்து பாதுகாத்திரே உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு உங்க கிருபை போதும் ஏசப்பா
கிருபை போதும் ஏசப்பா எனக்கு. உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. நானெல்லாம் கண்மணி போல் நடத்தி வந்தேன். நானெல்லாம் கண்மணி போல் நடத்தினேன். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த கொடூரமான உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை இது வரைக்கும் காத்து கொண்டார்? ஆமென், ஹalleluya. எவ்வளோ பேர்களுக்கு அந்த வியாதி வந்து தாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை வந்து இது வரைக்கும் அதிசயமாக அற்புதமாக நடத்தி வந்தார். ஆமென், ஹalleluya. அவர்களை நம்புறவர்களுக்கு ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென், ஹalleluya. இந்த நேரத்திலே அந்த வியாதியின் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஏசப்பா, யார் யாரெல்லாம் ஏசப்பா அந்த வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்பா, அவர்கள் எல்லாருக்கும் ஒரு சுகத்தை நீர் தாங்கப்பா. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. வியாதிகள் நீங்கும், வறுமை நீங்கும், பாரங்கள் நீங்கும். கர்த்தரின் பாதத்தில் வந்தால் எல்லாம் சுகம் உண்டு. வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். நாம் பாடுவோம். வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. சந்தோஷமாக எழுந்து பாடுவோம். நீரே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. Hallelujah.
ஆராதனை நாயகன் நீரே இயேசுப்பா. ஆராதனை தேவனும் நீரே இயேசுப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இயேசுப்பா. எங்கள் ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும் இயேசுப்பா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வவல்லவர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வவல்லவர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. Hallelujah, 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 hallelujah. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ. நீ நல்லவர், சர்வவல்லவர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. உம்மை போல் ஒரு தேவன் இல்லப்பா. நீ நல்லவர், சர்வவல்லவர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. Hallelujah, 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 hallelujah.
ஏசப்பா இது வரைக்கும் நீங்க எங்க கூட இருந்தீங்களே ஏசப்பா, இது வரைக்கும் எங்களை நடத்தி வந்தீரே ஏசப்பா, எங்க கூடவே நீங்க இருங்க ஏசப்பா. அத்திரவீரோ ஓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு ஆராதனை செலுத்துவோம். Hallelujah, hallelujah, hallelujah. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. எங்கள் ஆராதனை நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஏசப்பா. நீர் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த ஆராதனையிலே கொடுத்த அந்த செய்தியே நான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். ಕಳೆದ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತ ಸಂದೇಶ ಆನೋಕನ ಕುರಿತಾಗಿ ಈ ದಿನ ನಿಮಗೆ ತಿಳಿಸಲ್ಪಡುತ್ತೇನೆ. சங்கீதம் 91வது சங்கீதம் ಕೀರ್ತನೆ 91ನೇ ಕೀರ್ತನೆ 1-2 வசனங்கள். 1-2 ವಾಕ್ಯಗಳು. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, நான் நேற்றும் இன்றும் அநேக ஆராதனைகளில் இந்த காரியத்தை குறித்து சொல்லி வருகிறேன். ನಾನು ನಿನ್ನೆ ಇಂದು ಅನೇಕ ಆರಾಧನೆಗಳಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇನೆ. இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಘೋರ ವ್ಯಾಧಿಗಳು, வேதத்தின் நிறைவேறுதல், ಸತ್ಯವೇದದ ವಾಕ್ಯಗಳ ನೆರವೇರಿಕೆಗಳು, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರುವಿಕೆಗೆ ಸೂಚನೆಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே இந்த நாட்களிலே நமக்கு என்ன தேவை ಆದ என்றால், ಕಾರಣ ಈ ದಿನ ಕಾಲಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಏನು ಅಗತ್ಯವೆಂದರೆ உன்னதமானவருடைய மறைவு, ಪರಾತ್ಪರನ ಮರೆಗಳು, சர்வ வல்லவருடைய நிழல் ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯ நமக்கு தேவை, ನಮಗೆ ಅಗತ್ಯ. ஆமென், ಆಮೇನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, அந்த நிழல் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நான் முந்தின ஆராதனையில் நான் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தேன். ಆ ಆಶಯ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು ಎಂಬುದಾಗಿ ಇಂದಿನ ಆರದಲ್ಲಿ ನಾನು ತಿಳಿಸಿದೆ. சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 36வது சங்கீதம் 36ನೇ ಕೀರ್ತನೆ 7வது வசனம். 7ನೇ ವಾಕ್ಯ. சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 36 36 7வது வசனம். 7ನೇ ವಾಕ್ಯ. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிருபையினால தான் தேவனுடைய செட்டையின் நிழல். ಕೃಪೆಯಿಂದಲೇ ದೇವರ ರೆಕ್ಕೆಗಳ ಮರೆ. அந்த நிழலுக்குள் நாம் வந்துவிட்டோம் என்றால், ಆ ಆಶ್ರಯಕ್ಕೆ ನಾವು ಬಂದು ಬಿಟ್ಟರೆ இரவில் உண்டாகும் பயங்கரம், ಈ ಕತ್ತಲಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ பகலில் ವಿಪತ್ತಿಗೂ, பறக்கும் அம்பு, ಹಗಲಲ್ಲಿ ಆರಿ ಬರುವ ಬಾಣಕ್ಕೂ, ஆளாக்கும் கொள்ளை நோய்,
ಹಾನಿಕರವಾದ ಮನೋವ್ಯಾಧಿಗಳಿಗೂ நம்மை சேதப்படுத்தாது. ನಮಗೆ ಕೇಡು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அந்த நிழலுக்குள் நாம் எப்படி வருகிறோம்? ಆ ನೆರಳಿನ ಬಳಿಗೆ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬರುವಂತದ್ದು? கிருபையினால். ಕೃಪೆಯಿಂದಲೇ. தேவனே, ದೇವರೇ, உம்முடைய கிருபை ನಿನ್ನ ಕೃಪೆಯು எவ்வளவு ಎಷ್ಟೋ அருமையானது. ಅಮೂಲ್ಯವಾದದ್ದು. கிருபை மேலானது. ಕೃಪೆ ಮೇಲಾಗಿರುವಂತದ್ದು. கிருபை போதுமானது. ಕೃಪೆ ಅಗತ್ಯವಾಗಿರುವಂತದ್ದು. கிருபை ஜீவனை பார்க்கிலும் மேலானது. ಕೃಪೆ ಜೀವಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾಗಿರುವಂತದ್ದು. கிருபை அவ்வளவு மேன்மையானது. ಕೃಪೆ ಅಷ್ಟೊಂದು ಮೇಲಾಗಿರುವಂತದ್ದು. The favor of God. ದೇವರ ಕೃಪೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த கிருபையினால் அவருடைய செட்டையின் நிழலுக்குள் நாம் வருகிறோம். ಆ ಕೃಪೆಯಿಂದಲೇ ಆತನ ರೆಕ್ಕೆಗಳ ಮರೆಗೆ ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, தேவன் முதலாவது இந்த பூமியை தண்ணீரினால் அழித்தார். ದೇವರು ಮೊದಲಾಗಿ ಭೂಮಿಯನ್ನು ಜಲದಿಂದ ನಾಶ ಮಾಡಿದರು. ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. ಜಲದಿಂದ ನಾಶ ಮಾಡಿದರು. இப்பொழுது இருக்கிற வானம் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டது. ಈಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆಕಾಶ ಭೂಮಿಯು ಬೆಂಕಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனால் ஜலத்தினால் அழியும் பொழுது ஒரு குடும்பத்தை கர்த்தர் காத்தார். ಆದ್ರೆ ಜಲದಿಂದ ನಾಶ ಮಾಡುವ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನ ಕಾದುಕೊಂಡರು. அதற்கு காரணம் என்னன்னா தேவனுடைய ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ ದೇವರ ಕೃಪೆಯು. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில், ನೋಹನಿಗೋ ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ கிருபை கிடைத்தது. ಕೃಪೆ ದೊರಕಿತು. ஆதியாகமம் 6:8 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಆದಿಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ, நோவாவுக்கோ ನೋಹನಿಗೋ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? ಕರ್ತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಏನು ಸಿಕ್ಕಿತು? கிருபை கிடைத்தது. ಕೃಪೆ ದೊರಕಿತು. நான் ஏதோ ஒரு வார்த்தையோ அல்லது செய்தியை பிரசங்கிக்கல. ಯಾವುದೋ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಅಥವಾ ಸಂದೇಶವನ್ನು ಇಟ್ಟು ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಿಲ್ಲ. இந்த நாட்களில் அவருடைய சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ಸಭೆ ಕೊಡುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ என்ன வேணும்? ಏನು ಬೇಕು? கிருபை வேணும். ಕೃಪೆ ಬೇಕು. அந்த கிருபை தான் நம்மை காக்கும். ಆ ಕೃಪೆಯೇ ನಮ್ಮನ್ನ ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பும் கிருபை தான். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯೂ ಕೃಪೆಯೇ. தேவன் பவுலை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு ದೇವರು ಪೌಲನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿ, ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ போதும். ಸಾಕು. My grace is sufficient for you. ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕು. அது போதுமானது. ಅದು ಸಾಕಾಗಿರುವಂತದ್ದು. அதனாலதான் ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது. ಅದಕ್ಕಾಗಿ ಜೀವಕ್ಕಿಂತಲೂ ಕೃಪೆ ಮೇಲಾದದ್ದು. அந்த கிருபையினால் நம்முடைய செட்டை நிழலுக்குள்ளே நாம் வந்து விடுகிறோம். ಆದ ಕಾರಣ ಕೃಪೆಯಿಂದ ರೆಕ್ಕೆಗಳ ಮರೆಯಲ್ಲಿ ಬರಲು ಸಾಧ್ಯ. நோவாவுக்கு ನೋಹನಿಗೆ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததற்கு காரணம் என்ன? ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ದಯೆ ಸಿಕ್ಕುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அந்த நாட்களிலே, ಆ ದಿನಗಳಲ್ಲಿ தேவன் அந்த பூமியையும் சகல ஜீவ ஜந்துக்களை அழித்ததற்கு காரணம், ದೇವರು ಭೂಮಿಯನ್ನು ಜಲ ಜೀವ ರಾಶಿಗಳನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣ மனுஷனுடைய அக்கிரமம். ಮನುಷ್ಯರ ಅಕ್ರಮಗಳು பூமியிலே என்ன செய்துட்டு? ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನಾಯಿತು? பெருகினது. ಹೆಚ್ಚಾದವು. அவன் இருதயத்தின் தோற்றமெல்லாம் பொல்லாததாய். ಅವನ ಹೃದಯದ ಆಲೋಚನೆಗಳೆಲ್ಲ ಕೆಟ್ಟದಾಗಿದ್ದವು. தேவன் மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபம். ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟರು. அந்த அளவு அக்கிரமம் பெருகிறது. ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅಕ್ರಮವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಬಂತು. ஆனால் ಆದರೂ நோவாவோ, ನೋಹನಿಗೋ அந்த நாட்களில் இந்த மனுஷர்களை போல இராமல், ಆ ದಿನಗಳ ಮನುಷ್ಯರ ಹಾಗೆ ಇರದೆ, நீங்க 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ನೀವು 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ, ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು நோவா தன் ಓದುವುದಾದ್ರೆ, காலத்தில் அங்கே இருந்தவர்களுக்குள்ளே வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். ஆ. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ಆದ ಕಾರಣ ನೋಹನಿಗೆ ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ದಯೆ ಸಿಕ್ಕಿತು. அந்த ஜல பிரளயத்தில் உன்னதமானவருடைய நிழல் நோவாவுக்கு இருந்தது. ಆ ಜಲಪ್ರಳಯ ಪರಾತ್ಮನ ಮೊರೆ ನೋಹನಿಗೆ ದೊರಕಿತು. சர்வ வல்லருடைய நிழல் அந்த குடும்பத்தை காத்தது. ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯ ಆ ಕುಟುಂಬವನ್ನ ಕಾದುಕೊಂಡಿತು. ಕಾರಣ அந்த பொல்லாத மனுஷர்கள் மத்தியிலே, ಆ ಕೆಟ್ಟದಾಗಿರುವಂತ ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இந்த ನೋಹನು ಯಾರಾಗಿದ್ದನು? நீதிமான், ನೀತಿವಂತನು. ஆகவே இந்த உலகம் ಆದ ಕಾರಣ ಈ ಲೋಕವು பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது, ಕೆಡುಕನ ಒಳಪಟ್ಟಿದೆ, பாவத்தில் கிடக்கிறது. ಪಾಪದಲ್ಲಿ ಒಳಪಟ್ಟಿದೆ. இந்த உலகத்துல ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ நாம எப்படி இருக்கணும்? ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? நீதிமானார். ನೀತಿವಂತರು. அவங்கலாம் அப்படி இருக்காங்க, ಅವರೆಲ್ಲ ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. அப்படி இருக்காங்க. ಇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ? நாமும் எப்படியோ இருக்கலாம். ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗೋ ಇರಬಹುದು? இல்ல, ಅಲ್ಲ.
நான் யாரா இருக்கணும்? ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? நம்ம எல்லாருக்குள்ள இந்த பிரதிஷ்டை இருக்கு. ನಾವೆಲ್ಲರಲ್ಲೂ ಈ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಇರಬೇಕು. உலகத்துல ಲೋಕದಲ್ಲಿ நான் நீதிமானாக இருக்கணும், ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿರಬೇಕು, உத்தமனாக இருக்கணும். ಉತ್ತಮನಾಗಿರಬೇಕು. நான் நேற்று கொடுத்த செய்தியிலே ನೆನ್ನೆ ಕೊಟ್ಟಂತ ಸಂದೇಶ, யார் நீதிமான், ಯಾರು ನೀತಿವಂತರು, யார் உத்தமன் ಯಾರು ಉತ್ತಮರು அப்படிங்கிற செய்தியை கொடுத்தேன். ಎಂಬುದಾಗಿ ಸಂದೇಶ ಕೊಟ್ಟೆ. அடுத்து ನಂತರ நோவாவுக்கு கிருபை கிடைத்தது காரணம், ನೋಹನಿಗೆ ದಯೆ ಕೃಪೆ ಸಿಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ, இந்த நோவா ಈ ನೋಹನು தேவனோடு என்ன செய்தான்? ದೇವರೊಂದಿಗೆ ಏನು ಮಾಡಿದ? ಸಂಚರಿಸಿಕೊಂಡಿದ್ದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ வேதத்திலே ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ தேவனோடு சஞ்சரித்த மனுஷன் என்றால் ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸಿದ ಮನುಷ್ಯನೆಂದರೆ ஏனோக்கு. ಆನೋಕನು. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் ನೀವು ಆದಿಕಾಂಡದ ಪುಸ್ತಕ 5வது அதிகாரம், 5ನೇ ಅಧ್ಯಾಯ ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 5வது அதிகாரத்தை வாசித்து பாப்பீங்கன்னா 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವುದಾದ್ರೆ 11வது வசனத்திலே 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இந்த ஏனோக்கு ಈ ಆನೋಕನು ஒரு நாள் அல்ல, ಒಂದು ದಿನವಲ್ಲ, 2 நாள் அல்ல, 2 ದಿನವಲ್ಲ, ஒரு வாரம் அல்ல, ಒಂದು ವಾರವಲ್ಲ, ஒரு மாதம் அல்ல, ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲ, ஒரு வருஷம் அல்ல, ಒಂದು ವರ್ಷವೂ ಅಲ್ಲ, 300 வருஷம். 300 ವರ್ಷ. இன்னைக்கு சில மனிதர்களை பாத்தீங்கன்னா ಕೆಲವರ ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ஒரு மாசம் நல்லா இருப்பாங்க, ಒಂದು ತಿಂಗಳು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಾರೆ, கர்த்தரை விட்டு தூரமா போயிடுவாங்க. ಕರ್ತನ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஒரு வாரம் நல்லா இருப்பாங்க, ಒಂದು ವಾರ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಾರೆ, கர்த்தரை தேடுவாங்க, ಕರ್ತನ ಹುಡುಕುತ್ತಾರೆ, நீதிமானா இருப்பாங்க, ನೀತಿವಂತರಾಗಿರುತ್ತಾರೆ, இருப்பாங்க, ಉತ್ತಮನಾಗಿರುತ್ತಾರೆ, கர்த்தரை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. ಕರ್ತನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಲು ஆனா அந்த ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. ஏனோக்கு, ಆದ್ರೆ ಆನೋಕನು, வாசிப்போம், ಓದೋಣ. ஏனோக்கு ಆನೋಕನು எத்தனை வருஷம்? ಎಷ್ಟು ವರ್ಷ? 300 வருஷம் 300 ವರ್ಷ தேவனோடு ದೇವರೊಂದಿಗೆ சஞ்சரித்துக் கொண்டிருந்து ಸಂಚರಿಸಿಕೊಂಡಿದ್ದನು. மரணத்தை காணாமல் ಮರಣವನ್ನು ನೋಡದೆ எடுத்துக்கொள்ளப்பட்டான். ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வாளாக்கும் கொள்ளை நோய் ಮರಣಕರ ವ್ಯಾಧಿ இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளம் தான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರುವಿಕೆ ಸೂಚನೆಗಳೇ. ஆனால் ಆದರೂ அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது ಈ ಗುರುತುಗಳೆಲ್ಲ ನೋಡುವಾಗ இந்த வருகைக்கு நாம் என்ன செய்யணும்? ಆ ಬರುವಿಕೆ ನಾವೇನಾಗಬೇಕು? ஆயத்தமாகணும். ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, கடைசிய காலம் துணிக்கும். ಅಂತ್ಯ ತುತ್ತೂರಿ ಶಬ್ದ ಊದುತ್ತದೆ. ನಿಮಿಷದಲ್ಲೇ, ಒಂದು ஒரு ನಿಮಿಷದಲ್ಲಿ, இமை பொழுதிலே ಒಂದು ಕ್ಷಣ நாம் ಮಾತ್ರದಲ್ಲಿ எல்லாரும் ನಾವೆಲ್ಲರೂ மர்வமாக்கப்படுவோம். ಮರುರೂಪ ಹೊಂದುತ್ತೇವೆ. இந்த வேதம் சத்தியம். ಈ ಸತ್ಯವೇದ ಸತ್ಯ. வேதத்தில் உள்ள வார்த்தைலாம் நிறைவேறிக்கொண்டு ದೇವರ வருகிறது. ವಾಕ್ಯಗಳೇ ನೆರವೇರುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி ತಡ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತೆ இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ತನ್ನ ವಾಗ್ದಾನದ ಕುರಿತಾಗಿ தாமதமுள்ளவராயிராமல் ಅವರು ತಡ ಮಾಡದ ಹಾಗೆ எல்லாரும் மனம் திரும்பணும். ಎಲ್ಲರೂ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು. அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? ಆತನ ಚಿತ್ತ ಏನು ಗೊತ್ತಾ? எல்லாரும் மனம் திரும்பணும், ಎಲ್ಲರೂ ಮಾನಸಾಂತರ எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ಎಲ್ಲರ ರಕ್ಷಣೆ ಒಂದು பாதாளத்துக்கு போக கூடாது, ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. அந்த பாதாளத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிதான் ಆ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು ಎಂದು ಹೇಳಿ தேவன் ದೇವರು மனுஷனாய் வந்து ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದು சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்து ಶಿಲುಬೆಯ ಮರಣವನ್ನ ರುಚಿ ನೋಡಿದರು. நம்முடைய மரணத்தினாலே ತನ್ನ ಮರಣದಿಂದಲೇ மரணத்திற்கு அதிகாரியா இருந்த பிசாசை அவர் ஜெயித்தார். ಮರಣ ಅಧಿಪತಿಯಾದಂತ ಸೈತಾನನನ್ನು ಜಯಿಸಿದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே ಆದ ಕಾರಣವೇ அவர் தாமதம் பண்ணுகிறது காரணம், ಅವರು ತಡ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣ எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ಎಲ್ಲರೂ ಏನು ಮಾಡಬೇಕು? எல்லாரும் மனம் திரும்பணும், ಎಲ್ಲರೂ ಮಾನಸಾಂತರ எல்லாரும் ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು, ரட்சிக்கப்படணும். ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆಗೆ ಒಳಪಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே அவர் என்ன செய்கிறார்? ಆದ ಕಾರಣ ಅವರೇನು ಮಾಡುತ್ತಾರೆ? தாமதிக்கிறார். ತಡ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா அவர் வரும் பொழுது ಆದ್ರೆ ಅವರು ಬರುವಾಗ ஒரு நிமிஷத்தில், ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ, ஒரு இமை பொழுது ಒಂದು ರೆಪ್ಪೆ ಬಡಿಯುವ ಮಾತ್ರದಲ್ಲಿ நாம எல்லாம் மர்வமாகும். ನಾವೆಲ್ಲರೂ ಮರುರೂಪ ಹೊಂದುತ್ತೇವೆ. நமக்குள்ள எல்லாவற்றையும் ನಮ್ಮಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಎಲ್ಲಗಳನ್ನು நம்ம விட்டுட்டு தான் போகணும். ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೇ ಹೋಗಬೇಕು. ஆமென். ಆಮೇನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவ்வளவு உலக காரியத்துக்காக பிரயாசப்படுகிறோம். ಎಷ್ಟೋ ಲೋಕ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೇವೆ. ஒரு நிமிஷத்துல ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ எங்க போயிடும்? ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ? அப்ப நம்ம எப்படி ஆயத்தமா இருக்கணும்? ನಾವು ಎಷ್ಟು ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. ஆகவே ಆದ ಕಾರಣವೇ ஈசாக்கு, ಈಸಾಕನು, நீங்க எபிரேயர்கள் நிருபம் ನೀವು ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 11வது அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு ஆ, எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமல் பட போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏனோக்கு ಆನೋಕನು
எடுத்துக்கொள்ளப்பட்டான். ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟನು, மரணத்தை காணல. ಮರಣವನ್ನ ನೋಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ಸತ್ಯವೇದ அவன் ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனோடு ಅವನು ದೇವರೊಂದಿಗೆ நடந்தான். ನಡೆದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனுக்குள்ள சாட்சி என்ன தெரியுமா? ಅವರ ಸಾಕ್ಷಿ ಏನು ಗೊತ್ತಾ? தேவனுக்கு பிரியமானவன் என்று என்ன செய்தான்? ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದವನೆಂಬುದಾಗಿ ಏನು ಮಾಡಿದ? சாட்சி பெற்றான். ಸಾಕ್ಷಿ ಹೊಂದಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் நேற்று கடைசி ஆராதனையில ஒரு காரியத்தை சொன்னேன். ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಕಡೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, எப்பொழுதுமே ಯಾವಾಗಲೂ தேவன் ದೇವರು நியாயம் எச்சரிக்காமல் நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. ಎಚ್ಚರಿಸದೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುವವರಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நோவா காலத்தில் உண்டான ஜலப்பிரளயம் கூட, ನೋಹ ಕಾಲದಲ್ಲಿ ಉಂಟಾದ ಜಲಪ್ರಳಯವೂ ಸಹ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஒரு எச்சரிப்பு தேவன் கொடுத்தார். ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த எச்சரிப்பு ಆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು யாருக்கே தெரிஞ்சிட்டு? ಯಾರಿಗೆ ತಿಳಿದಿತ್ತು? ஏனோக்கு. ಆನೋಕನಿಗೆ. நீங்க யூதாவின் புஸ்தகத்துல அதை ನೀವು வாசிக்கலாம். ಯೂದನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅದನ್ನು ಓದಬಹುದು. யூதாவின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, ಯೂದನ ಪುಸ್ತಕವನ್ನ ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ, யூதாவின் புஸ்தகம் ಯೂದನ ಪುಸ್ತಕ 14 14ನೇ ವಾಕ್ಯ. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குக்கும் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு ம், அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் ம், அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளின் நிமித்தமும் ம், தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நியாய தீர்ப்பை குறித்து யாருக்கே தெரிஞ்சிருச்சு? ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತು ಯಾರಿಗೆ ஏனோக்கு. ಆನೋಕನಿಗೆ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ பூமியை கர்த்தர் என்ன செய்ய போறார்? ಈ ಭೂಮಿಯನ್ನು ಕರ್ತನ ಏನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ? நியாயம் தீர்க்க போகிறார். ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ முதலாவது ಒಳಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ரட்சகராக வந்தார். ಅವರು ರಕ್ಷಕನಾಗಿ ಬಂದರು. திரும்ப அவர் வரப்போகிறார். ತಿರುಗಿ ಅವರು ಬರಲಿದ್ದಾರೆ. அவருடைய வருகையின் அடையாளங்கள் தான் இவைகள். ಆತನ ಬರುವಿಕೆಯ ಗುರುತುಗಳು ಇದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அடையாளம் நிறைவேறிக் ಆ கொண்டிருக்கிறது. ಗುರುತುಗಳೆಲ್ಲ ನೆರವೇರುತ್ತಾ ಇದೆ. திரும்ப அவர் வருவது நியாயம் தீர்க்க. ತಿರುಗಿ ಅವರು ಬರುವಂತದ್ದು ಅವ್ರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೋಸ್ಕರ. யாராக இருந்தாலும் சரி, ಯಾರೇ ಆಗಿದ್ದರೂ ಸರಿ, நம்முடைய கிரியைகளை ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು நமக்கு முன்பாக தேவன் கொண்டு வருவார். ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. நமக்கு முன்பாக தேவன் கொண்டு வருவார். ನನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ಇವುಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ஏனோக்கை போல ಆನೋಕನ ರೀತಿಯಲ್ಲಿ நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறிவிட வேண்டும். ನಾವು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. தேவனோடு நடக்க ஆரம்பித்து ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆಯಲು ಆರಂಭಿಸಬೇಕು. நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், ನೋಹನ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. நீதிமான்களாய், ನೀತಿವಂತರಾಗಿ, ಉತ್ತಮರಗಳಾಗಿ, தேவனோடு ದೇವರೊಂದಿಗೆ நடக்கிறவர்கள். ನಡೆಯುವಂತವರಾಗಿ. தமிழிலே சஞ்சரித்தான் சொல்லப்பட்டது. ತಮಿಳಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆங்கிலத்திலே ಆದ್ರೆ ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ஏனோக் ಆನೋಕನು walked with God. ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆದನು. தேவனோடு நடந்தான். ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆದನು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. எப்போ தேவனோடு நாம் நடக்க முடியும்? ಯಾವಾಗ ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯ? நடக்கணும். நாம் ನಡೆಯಬೇಕಾದ್ರೆ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் ನೀವು ಕರ್ತನೊಂದಿಗೆ ಇದ್ದರೆ அவர் உங்களோடு இருப்பார். ಅವರು ನಿಮ್ಮೊಂದಿಗಿರುವನು. தேவனிடத்தில் சேருங்கள், ದೇವರ ಒಂದಿಗೆ ಸೇರಿರಿ, அவர் உங்களிடத்துல ಆಗ ಅವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ சேருவார். ಸೇರುವರು. எசேக்கியாவோ இருந்தார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எசேக்கியாவோடு ಎಸೇಕ್ಯನೊಂದಿಗೆ கர்த்தர் இருந்தார். ಕರ್ತನ ಇದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்துல வாசிக்கிற ஆசாவோடு ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದ್ತೆ ಆಸಾಫನ ಸಂಗಡ கர்த்தர் இருந்தார். ಕರ್ತನು ಇದ್ದರು. யோசபாத்தோடு ಯೋಸೇಫನೊಂದಿಗೆ கர்த்தர் சொல்லுங்களேன், ಹೇಳಿರಿ. யோசபாத்தோடு கர்த்தர் ಯೋಸಪಾಟನೊಂದಿಗೆ இருந்தார். ಕರ್ತನಿದ್ದರು. யோசேப்போடு கர்த்தர் ಯೋಸೇಫನೊಂದಿಗೆ இருந்தார். ಕರ್ತನು ಇದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீதோடு கர்த்தர் ದಾವೀದನೊಂದಿಗೆ இருந்தார். ಕರ್ತನು ಇದ್ದರು. நீ கர்த்தரோடு இருந்தால் ನೀನು ಕರ್ತನೊಂದಿಗಿದ್ದರೆ ಕರ್ತನು உங்களோடு இருப்பார். ನಿಮ್ಮೊಂದಿಗಿರುವನು. நீங்க தேவனிடத்தில் சேருங்கள், ನೀವು ದೇವರೊಂದಿಗೆ ಸೇರಿರಿ, அப்பொழுது அவர் ಆಗ ಅವರು உங்களிடத்தில் சேருவார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸೇರುವರು. நான் தொடர்ந்து நிறைய
நிறைய ஆராதனையில பேசிட்டே இருக்கிறேன். ನಾನು ಮುಂದುವರೆದು ಅನೇಕ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾ அதனால ಇದ್ದೇನೆ. என் தொண்டை எனக்கு ஒத்து வர மாட்டேன். ನನ್ನ ಗಂಟಲು ಸರಿಯಾಗಿಲ್ಲ. நேற்று 4 ஆராதனை, ನಿನ್ನೆ 4 ಆರಾಧನೆಗಳು, இன்னைக்கும் தொடர்ந்து 2 ದಿನ ஆராதனை. ನಂತರ 2ನೇ ಆರಾಧನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். ಆದ ಕಾರಣ ನಾವು ಎಲ್ಲರೂ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆಲಿಸೋಣ. ஆகவே ಆದ ಕಾರಣವೇ அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, ஆமோஸ் 3:3 வாசித்தது போல ಆಮೋಸ್ 3:3 ಓದುವ ರೀತಿಯಲ್ಲಿ ஆமோஸின் புஸ்தகம் ಆಮೋಸನ ಪುಸ್ತಕ 3 அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು ಓದುವುದಾದ್ರೆ 2 பேர் 2 ವ್ಯಕ್ತಿಗಳು ஒரு மனப்பட்டிருந்தால் ஒழிய ಒಂದು ಮನಸ್ಸು ಒಳಪಟ್ಟಿದ್ದರೆ ಇಲ್ಲದೆ ஒருமித்து ಒಂದಾಗಿ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿರಿ. 2 பேர் ஒண்ணா போணும்னா ಇಬ್ಬರು ಒಂದಾಗಿ ಹೋಗದಿದ್ದರೆ அவங்க 2 பேரும் என்ன செய்யணும்? ಅವರು ಏನಾಗಬೇಕು? ಇಬ್ಬರು ஒரு மனப்பட்டிருக்கணும். ಒಂದು ಮನಸ್ಸು ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. 2 பேருடைய மனமும் எப்படி இருக்கணும்? ಇಬ್ಬರ ಮನಸ್ಸು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? ஒரே மனம், ಒಂದೇ ಮನಸ್ಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பதான் கர்த்தர் நம்ம கூட என்ன செய்வார்? ಆಗಲೇ ಅವರು ಕರ್ತನ ಏನು ನಮ್ಮ ಕೂಡ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே ಆದ ಕಾರಣ அவருடைய மனதை ಆತನ ಮನಸ್ಸನ್ನು நாம் என்ன செய்யணும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? அறிந்து கொள்ளணும். ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அவருடைய மனம் அப்படின்னா ಆತನ ಮನಸ್ಸು ಅಂದರೆ அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சித்தத்தை ಆತನ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತಹ ಚಿತ್ತವನ್ನು நாம் அறிந்து கொள்ளணும். ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அதற்கு அவர்கிட்ட கேட்கணும். ಅದಕ್ಕೆ ಅವರನ್ನು சவுல் ಕೇಳಬೇಕು. கேட்கிறார் பாத்தீங்களா? ಸೌಲನ್ನು ಕೇಳಿದ ನೋಡಿದ್ರಾ? ஆண்டவரே, ದೇವರೇ, நான் என்ன செய்ய ನಾನು ಏನು ಮಾಡಲು சித்தமாயிருக்கிறேன். ಚಿತ್ತವಾಗಿದ್ದೀರಿ. நம்ம இஷ்டம் போல ஓடுறது இல்ல. ನನ್ನ ಇಷ್ಟಾನುಸಾರ ಓಡುವಂತದ್ದಲ್ಲ. அநேகர் ಇದನ್ನ ಅನೇಕರು ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ தான் விருப்பம், ತನ್ನ ಇಷ್ಟ, என் எண்ணம், ನನ್ನ ಆಲೋಚನೆ நான் ஓடுறேன், ನಾನು ಓಡುತ್ತೇನೆ, என் ஆசைப்படி நான் செய்வேன். ನನ್ನ ಆಸೆ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. அப்படி இல்ல. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. தாவீது சொல்லுகிறார், ನನ್ನ ಇಷ್ಟಾನುಸಾರ ಅಲ್ಲ. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ನಿನಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದಂತದ್ದನ್ನು ನನಗೆ ಮಾಡಲು ನನಗೆ வேதனை ಬೋಧಿಸು. உண்டாக்கும் வழி ವೇದನೆ ಉಂಟು ಮಾಡುವಂತ ಮಾರ್ಗ என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். ನನ್ನಲ್ಲಿ ಇದೆಯೋ ಎಂದು ನೋಡು. என்னை நித்திய வழியிலே நடத்தும். ನನ್ನ ನಿತ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸು. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ನಿನಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದನ್ನು ಮಾಡಲು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி அவருடைய சித்தத்தை அறியணும். ಅಷ್ಟು ಅವರಲ್ಲೂ ಚಿತ್ತವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. என்னை குறித்து ನನ್ನ ಕುರಿತು தேவனுடைய சித்தம் என்ன? ದೇವರ ಚಿತ್ತವೇನು? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ಕೈಲೆತ್ತಿ ಒಂದು ಅಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். ನಾನು ಒಂದು ಸೇವಕರನಾಗಿದ್ದೇನೆ. சபையில் நான் ஒரு மூப்பரா இருக்கிறேன். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹಿರಿಯನಾಗಿದ್ದೇನೆ. என்னை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன? ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತವೇನು? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ನಾನು ಏನು ಮಾಡಲು ಚಿತ್ತವಾಗಿದ್ದೀರಿ? ஆகவே நான் சீஷர்களுக்கு ಆದ ಕಾರಣ ಶಿಷ್ಯರಿಗೆ தேவன் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது கூட ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವಾಗ, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆಯೇ, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ನಿನ್ನ ನಾಮ ಪರಿಶುದ್ಧ ಎನಿಸಲ್ಪಡಲಿ, உம்முடைய சித்தம் ನಿನ್ನ ಚಿತ್ತ பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல ಪರಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನೆರವೇರಲಿ. பரலோகத்துல அவருடைய சித்தம் தான். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆತನ ಚಿತ್ತವೇ. ஆமென். ಆಮೆನ್. அதே போல நம்ம வாழ்க்கையில, ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ, நம்ம வீட்டுல, ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ, நம்ம குடும்பத்துல, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, நம்ம சபையில ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ யார் சித்தம்? ಯಾರ ಚಿತ್ತ? எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುತ್ತೀರಿ? கர்த்தாவே, ಕರ್ತನೇ, என்னிலே உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನೆರವೇರಬೇಕು. நான் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಬಾರದು. எல்லாம் உண்மையா வாயை திறந்து சொல்லு. ಎಲ್ಲರೂ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು, கர்த்தாவே, ತಂದೆಯೇ, என்னிலே உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನೆರವೇರಬೇಕು. என் குடும்பத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನೆರವೇರಬೇಕು. எங்கள் சபையிலே உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನೆರವೇರಬೇಕು. எங்கள் தேசத்திலே, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ, இந்த கொடுமையான சூழ்நிலையிலே, ಈ ಕಠೋರವಾದಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, இக்கட்டான சூழ்நிலையிலே, ಇದು ಇಕ್ಕಟ್ಟಿನಾಗಿರುವಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, ದೇಶದಲ್ಲಿ, ನನ್ನ ದೇಶದಲ್ಲಿ எங்கள் தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். ದೇವರ ಚಿತ್ತ ನೆರವೇರಬೇಕಪ್ಪ. இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். ಕತ್ತಲೆಯನ್ನು ಬೆಳಕನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವಂತ ದೇವರು. கொரோனாவினால் எங்கள் தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ಕರೋನಾದಿಂದ ದೇಶ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த இருளை ಈ ಕತ್ತಲೆಯನ್ನು நீ வெளிச்சமாக்கும். ಇದು ಬೆಳಕನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எகிப்திலே கொள்ளை நோய் வந்தது. ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಘೋರ ವ್ಯಾಧಿ அங்கே ಬಂತು. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டது. ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಶಕ್ತಿ ತೋರ್ಪಟ್ಟಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே போல எங்கள் தேசத்தில் உம்முடைய வல்லமை விளங்கட்டும். ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರತಾಪ ತೋರ್ಪಡಲಿ. இது ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கு. ಇದು ರಕ್ಷಣೆಗೆ ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿರಲಿ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படி சொல்லுவோமா? ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳೋಣ ಬಾ.
ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுவே, ಯೇಸುವೇ, நீர் அப்படி செய்யும். ನೀನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡು. இந்த கொள்ளை நோயின் பாதிப்பு கூட அநேகர் ஜீவனுள்ள தேவனை ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಏದುವಾಗ ಘೋರ ವ್ಯಾಧಿಯ ಮುಖಾಂತರ ಅನೇಕರು ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿರಲಿ. ಎಲ್ಲರೂ ಸತ್ತಮವಾಯಿಗಳು, ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳಿರಿ. ஆகவே நம்ம ஒருமனப்பட்டோம். ಆದ ಕಾರಣ ನಾವು ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಕರ್ತನೋடு என்ன செஞ்சணும்? ಕರ್ತನೊಂದಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ஒரு மனம், ಒಂದೇ ಮನಸ್ಸು. ஆகவே கொலோசையர் ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಕೊಲೋಸ್ಯದವರಿಗೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது ವಚನದಲ್ಲಿ சொல்லப்பட்டது போல 9ನೇ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಂತೆ அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾಗಿದ್ದಂತ ಪೌಲನು கொலோசையருக்கு எழுதும்போது எழுதுகிறார். ಕೊಲೋಸ್ಯರು ಬರೆಯುವಾಗ ಬರೆಯುತ್ತಾರೆ. வாசிப்பர்மையானவர், ಓದೋಣ ಪ್ರಿಯಾದವರೇ. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. எல்லாரும் என்ன செய்யணும்? ಎಲ್ಲರೂ ಏನಾಗಬೇಕು? அவருடைய மனம் போல நடக்கணும். ಆತನ ಮನಸ್ಸಿನಂತೆ ನಡೆಯಬೇಕು. அவருடைய சித்தத்தை ಅವರ ಚಿತ್ತವನ್ನು அறிகிற அறிவு, ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ತಿಳುವಳಿಕೆ. ಯಾಕೆಂದರೆ அவருடைய சித்தத்தின்படி செய்யறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு ಆತನ ಚಿತ್ತಾನುಸಾರ ಮಾಡುವಂತವರೇ ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರುವರು. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் நிலைத்திருப்பான். ಆತನ ಚಿತ್ತಾನುಸಾರ ಮಾಡುವಂತವರೇ ನೆಲೆಯಾಗಿರುವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தரை கேட்கணும். ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಬೇಕು. உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவை தா. ನಿಮ್ಮ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳುವಳಿಕೆ என்னை ಕೊಡು. குறித்து உம்முடைய சித்தம் என்ன? ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ನಿನ್ನ ಚಿತ್ತವೇನು? உம்முடைய சித்தம் நான் செய்யணும். ನಿನ್ನ ಚಿತ್ತ ಮಾತ್ರ உம்முடைய ಮಾಡಬೇಕು. மனதை நான் அறிந்து கொள்ளணும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ உம்முடைய ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. மனதின்படி நடக்கணும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಅನುಸಾರ ನಡೆಯಬೇಕು. அப்பதான் ಆಗಲೇ நான் உம்மோடு சஞ்சரிக்க முடியும். ನಾವು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸಲು ಸಾಧ್ಯ. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರೋಣವಾ? நம்முடைய ஜெபம் அதுவாக இருக்கணும். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದೇ ಆಗಿರಬೇಕು. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, உம்முடைய சித்தத்தை ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು அறிகிற ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತಹ அறிவை ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು எனக்கு தாரும். ನನಗೆ ಕೊಡು. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, சகோதரர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி, ಎಲ್ಲರೂ ಸಹೋದರ ಕೈಗಳನ್ನ ಎತ್ತಿಕೊಂಡು, சகோதரிகள் பரத்துக்கு நேராய் கரங்களை ஏறெடுத்து, ಸಹೋದರಿ ಪರಲೋಕದ ಕಡೆಗೆ ಕೈಗಳನ್ನ ಚಾಚಿ, பிதாவே, ತಂದೆಯೇ, இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேனோ, ಇದುವರೆಗೂ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬದುಕಿದೇನೋ, ஆனா இனிமேல் ಇನ್ನು ಮೇಲೆ உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாய் வாழ விரும்புகிறேன். ನಿನ್ನ ಚಿತ್ತಾನುಸಾರ ಮಾಡುವಂತವನಾಗಿ ಬದುಕಬೇಕು. தேசத்தில் ದೇಶದಲ್ಲಿ உம்முடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறுகிற இந்த காலத்தில் ಬರುವಿಕೆಯ ಸೂಚನೆಗಳು ನೆರವೇರುವಂತಹ ಈ ಕಾಲದಲ್ಲಿ நம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன். ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸಲು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் நான் பங்குள்ளவனாய் மாற ನೀನು விரும்புகிறேன். ಎತ್ತಲ್ಪಡುವಂತ ಪಾಲುಗಾರನಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. எனக்கு உம்மோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை ನಿನ್ನೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿರುವಂತಹ ಅನುಭವವನ್ನು நம்மோடு ಕೊಡು. சஞ்சரிப்பதற்கு, ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸುವಂತದ್ದೇ, உம்மோடு நடப்பதற்கு, ನಿನ್ನೊಂದಿಗೆ ನಡೆಯುವಂತದ್ದೇ, உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவை தார். ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತಹ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಕೊಡು. சகோதரர் சுந்தர் சிங் அவர்கள் முன்பு வந்து ஜெபிப்பார்கள். ಸುಂದರ್ ಸಿಂಗ್ ಮುಂದೆ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. அப்ப நம்ம எல்லாரும் கர்த்தரை கேட்போம். ಆಗ ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, எல்லாரும் சகோதரனோடு இணைந்து கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಸಹೋದರನೊಂದಿಗೆ ಸೇರಿ உங்க ಕೇಳೋಣ. சித்தத்தை அறிகிற அறிவை எனக்கு தாங்க. ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತಹ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಕೊಡು. சித்தத்தை அறிகிற அறிவை எனக்கு தாங்க. ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತಹ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಕೊಡು. எல்லாரும் சத்தமா கர்த்தரை கேட்போமா? ಎಲ್ಲರೂ ಸ್ವರವೆತ್ತಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣವಾ? எல்லாரும் உங்க சத்தத்தை உயர்த்தி கேட்பீங்களா? ಎಲ್ಲರೂ ಸ್ವರವೆತ್ತಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣವಾ? கேட்போம். ಕೇಳೋಣ. ஹல்லேலூயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தில் ஐசியமுள்ள நல்ல தகப்பனே, நல்ல ஆராதனை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முன்குறித்த சித்தத்தின்படியாக கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்காக தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்து உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் தெரிந்து கொண்ட தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே, தேசமே பயந்திருக்கிற இந்த வேளையில் கூட கர்த்தாவே, நாங்கள் சந்தோஷமாக உம்முடைய சமூகத்தில் கூட என் தகப்பனீர் கொடுத்த தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் நீர் தாசரை மறைத்து நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவை நீர் எங்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. தாவீதுக்கு நீர் அப்பா சோதரம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவை கட்டளையிட்டது போல கர்த்தாவே, எங்களுக்கும் கர்த்தாவே எஸ்அப்பா, நாங்கள் உம்முடைய சித்தத்தை அறிந்து கர்த்தாவே உம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. எஸ்அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. எஸ்அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
ஐயா சோதர கொள்ளை நோளைக்கும் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எங்களை விலைக்கு காத்து கொள்ளும்படியாக கத்தாவே ஐயா உம்முடைய செட்டைகளின் மறைவிலே எங்களுக்கு தங்க இடம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படியாக கத்தாவே நாங்கள் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே தங்க என் தகப்பனீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதற்கு கர்த்தாவே நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்க வேண்டும், உம்மோடு நடக்க வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசினீரே. ஐயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா சோதரம் நோவாவோடு கர்த்தாவே, ஐயா நோவாவோடு கர்த்தாவே நீர் சஞ்சரித்தீர், நோவா உம்மோடு சஞ்சரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா ஏசப்பா நோவாவை போல் நாங்களுமாய் ஒரு நீதிமானாய் ஜீவிக்க எங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சோதரம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஏனோக்கு உம்மோடு நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஐயா ஏனோக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல கத்தாவே, அப்பா எங்களுடைய முற்பிதாக்களுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல கத்தாவே எங்களுக்குமாய் உம்முடைய கண்களிலே கிருபை வேண்டும் ஆண்டவரே. ஐயா அந்த பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் சங்காரத்துக்கும் கத்தாவே நீர் எங்களை விலைக்கு காத்து கொள்வீராக. உம்முடைய செட்டைகளின் மறைவிலே கத்தாவே உம்முடைய நாம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்து ஐயா உம்முடைய பாதுகாவலோடு நீர் வழி நடத்துகிற தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உலக மக்களுக்காகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஐயா எங்களுடைய பாவங்கள், இந்த உலக மக்களுடைய பாவங்களை கத்தாவே அவர்கள் உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது கத்தாவே நீர் அவர்களை விடுவித்து காத்துக்கொள்ளீர் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. அப்படியாக இந்த உலக மக்கள் கூட கத்தாவே எசப்பா இந்த சோதரம் ஆண்டவரே இந்த கஷ்டமான வேலைகளே கத்தாவே மெய் தேவனாகி உண்மை அவர்கள் கண்டு கத்தாவே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சமூகத்தில் அவர்கள் தங்களை பணிந்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கத்தாவே இந்த சங்காரங்களுக்கு விலைக்கு காத்து நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோடு என் தப்பு நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. ஐயா நீங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மீதியானவளை நீரை பொறுப்படுத்தி நடத்தும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ಪ್ರಿಯಾದವರೇ கவனிப்போம். ಗಮನಿಸೋಣ. நம்முடைய இந்திய அரசாங்கம், ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದ ಸರ್ಕಾರ இந்த கொடிய வைரஸிலிருந்து நம்மை காக்க வேண்டும் என்று சில நல்ல ஆலோசனைகளை முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். ಘೋರ ವ್ಯಾಧಿ ವೈರಸ್ಸಿನಿಂದ ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಸೂಚನೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದೆ. ஆகவே நாளை ಆದ ಕಾರಣ ನಾಳೆ இந்தியா முழுவதும் ஜனதா கர்ஃப்யூ என்று அறிவித்திருக்கிறார். ಭಾರತ ದೇಶ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಜನತಾ ಕರ್ಫ್ಯೂ ಎಂಬುದಾಗಿ ಆದೇಶಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஊரடங்கு உத்தரவு, ಇದು ನಿಷೇಧಾಜ್ಞೆ ಎಂದು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. யாரும் வெளியே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். ಆದ ಕಾರಣ ಅಧಿಕವಾಗಿ ಹೊರಗಡೆ ಯಾರು ಬರಲು ಬಾರದು. ஆகவே நாளை அப்படி ஒரு ஆராதனை நடத்த முடியாது என்பதற்காக நம்முடைய சபையிலே ஃபேஸ்புக் மூலமாய் வாட்ஸ்அப் மூலமாய் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அதை கேட்டு முதல் ஆராதனையிலும் இந்த ஆராதனையில் அநேகர் கலந்து கொண்டீர்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ಈ ಸೂಚನೆಗಳನ್ನು ಕೇಳಿ ಅನೇಕರು ಮೊದಲನೇ ಆರಾಧನೆ ಎರಡನೇ ಆರಾಧನೆಗೆ ಭಾಗವಹಿಸಿದ್ರಿ. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நம்முடைய அரசு அறிவித்தபடி திரள் கூட்டம் கூடக்கூடாது, அது இன்ஃபெக்ஷனுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொன்னபடினால் இந்த ஆராதனை 3 பிரிவாக பிரிக்கப்பட்டது. ನಮ್ಮ ಸರ್ಕಾರ ಸೂಚನೆ ಪ್ರಕಾರ 7 ಜನ ಸೇರಬಾರದೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಈ ಆರಾಧನೆಯನ್ನು 3 ವಿಭಾಗಗಳಾಗಿ ವಿಂಗಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. சாயந்தரம் 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த ஆராதனை உண்டு. ಆದ ಕಾರಣ ಸಾಯಂಕಾಲ 7 ರಿಂದ 8 ಗಂಟೆಯವರೆಗೂ ಈ ಆರಾಧನೆ ಉಂಟು. நாளை ஆராதனை இல்லையா பாஸ்டர் கேட்கலாம். ನಾಳೆ ಆರಾಧನೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. இதே போல நாளை நேரலை உண்டு. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾಳೆ ಆರಾಧನೆ ನೇರವಾಗಿ ಇದೆ. இங்கே தங்கி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. நாங்கள் எல்லாம் அந்த ஆராதனை நடத்துவோம். ಇಲ್ಲಿ ಉಳಿದಿರತಕ್ಕಂತ ಮಕ್ಕಳು ಆರಾಧನೆ ನಡೆಸಲಿದ್ದೇವೆ. காலை ಬೆಳಗ್ಗೆ 10 மணியிலிருந்து 10 ಗಂಟೆಯಿಂದ 12 மணி வரைக்கும் 12 ಗಂಟೆಯವರೆಗೂ உங்கள் வீடுகளிலே ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ நம்முடைய ஆத்மநேசர் மினிஸ்ட்ரீஸ் கர்நாடகா என்ற ஃபேஸ்புக்கிலும் ನಮ್ಮ ಆತ್ಮನೇಸರ್ ಮಿನಿಸ್ಟ್ರೀಸ್ ಕರ್ನಾಟಕ ಎಂಬ ಫೇಸ್ಬುಕ್ನಲ್ಲೂ ஆத்மநேசர் மினிஸ்ட்ரீஸ் கர்நாடகா அபிஷியல் ಆತ್ಮನೇಸರ್ ಮಿನಿಸ್ಟ್ರೀಸ್ ಕರ್ನಾಟಕ ಅಫಿಷಿಯಲ್ ಎಂಬ ಯೂಟ್ಯೂಬ್ನಲ್ಲಿಯೂ இந்த நேரலையிலே ಇದನ್ನು ನೇರ ಪ್ರಸಾರವಾಗಿ எங்களோடு தொடர்பு கொண்டு ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ எங்களோடு கூட சேர்ந்து ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀವು ಸೇರಿ உங்கள் வீடுகளிலே ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை என்ன செய்வோம், ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಕರ್ತನನ್ನೇ ಆರಾಧಿಸೋಣ. யாரும் நாளை ஆராதனையில கலந்து கொள்ளாம இருக்க கூடாது. ಯಾರು ನಾಳೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸದೇ ಇರಬಾರದು. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எல்லாரும் எழுந்து நின்று ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು பாடலை பாடும் பொழுது ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ நாம் கர்த்தருக்கென்று ಕಾಣಿಕೆகளை நாம் செலுத்தலாம். ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಮರ್ಪಿಸೋಣ. ಕರ್ತನ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் அது எத்தனை அருமையானது,
கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. இம்மட்டும் என்னை காத்ததும் கிருபையே, இனியும் என்னோடு இருப்பதும் கிருபையே. இம்மட்டும் என்னை காத்ததும் கிருபையே, இனியும் என்னோடு இருப்பதும் கிருபையே. கிருபையே, 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 தேவ கிருபையே, 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 தேவ கிருபையே. ஜீவனை பார்க்கிறோம் கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிறோம் கிருபை நல்லது. கர்த்தர் இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்தபடினா தடையில்லாதபடிக்கு நாளை ஆராதனை இன்றைக்கு 3 பிரிவுகளாய் பிரிந்து இந்த ஆராதனை செய்ய கர்த்தர் அனுகிரகம் செய்ததற்காக எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். சத்தமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளிலும் இந்த இடத்துல வந்தும் தங்கள் வீடுகளிலேயும் கர்த்தாவே இந்த லைவ் டெலிகாஸ்ட் மூலமாக இந்த ஆராதனையோடு இணைந்து கர்த்தரை ஆராதித்த பிள்ளைகள் எல்லாருக்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே இங்கே வந்திருக்கிறவர்களும் வீடுகளிலே உங்களோடு இணைந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். அதற்கு எல்லாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து சாயங்கால வேளையிலே 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நடைபெற அந்த ஆராதனை கூட நீர் ஆசீர்வதியும். கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்து நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும்